நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஆதிசக்தி ஜெகன்மாதா வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும், நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவும் உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்க போதுன்னா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுப்போம். டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணங்காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், கடன் கொடுத்தேன் அல்லது நம்பி ஏமாந்துட்டேன், சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட் ஏதோ போட்டேன், லேண்டில் போட்டேன், வீடு விற்றேன், ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், அது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும், ஸோ 3 ஸ்டேஜ். அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும். கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே, நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவடா, நல்லா இருப்படா, நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை. கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால். அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவுக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன. உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான், பணத்துக்கு அதிபதி அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு, அவர் தான் பிட்காயின், எல்லாம் அவர் தான், டாலர் அவர் தான். அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ, யூரோ உண்டோ, டாலர் உண்டோ, என்னெல்லாம் உண்டோ, ரிங்கிட் உண்டோ, ஸோ எல்லாமே குரு தான். அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார், 12 ராசிக்கும் கொடுக்க போகிறார். அந்த குரு பகவானுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் 5வது வீடு, அந்த வீட்டுக்குரிய 5ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்கார்ந்துருக்கிறார். அதிகாரத்திலே எங்கள் வாட அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு, சத்தம் போட்டு கொடுப்பாரு, மைக்கில் சொல்லி கொடுப்பாரு. எந்த சந்தேகமும் வேணாம், யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும். அதிகாரம் மிக்கவராக 2வது கோணம் சிறப்பாக இருக்குது. அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார் பாருங்கள். அப்போ செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி யோகம், குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம். அந்த குருக்கு அடுத்தது 9ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே சனி பகவான் இருக்கிறார். உடனே எல்லாரும் பயந்துருவோம், ஐயோ சனி இருக்காரா சாமி, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு சொன்னீங்க, கடக உச்சம் பெற்ற குரு ஓகே, 2வது திரிகோணம் செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி ஓகே, ஆனால் 3வதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே அவர் தான் சார் கேட் பாஸு, இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க? கவலையே படாதீங்க, பிடிங்க வைக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கிறேன். குருவோடு தொடர்பு
யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் தான் கொடுத்துருக்கேன், நீ அவனை அனுப்பிச்சி விட்ரு. சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தானா அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான். பலன் சொல்லுங்கள். குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தானா ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான். 40 வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான். சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம். அப்போ பாருங்கள் அன்பு பக்தர்களே, இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது. அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும், இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத, பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது, யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியம். பொதுவாக தனுசு ராசி இந்த மூல நட்சத்திரம் மட்டும் படாத பாடுபடுறாங்க. எவ்வளோ போலீஸ் கேஸு, வம்பு கேஸு, கோர்ட்டு, வம்பு வழக்குகள், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள் அவங்களே சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்கய்யா. இப்போ நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நம்ம போய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட போய் ஒரு தீர்வு கேட்போம், இதை முடிச்சு கொடுங்க சார். அவருக்கே பிரச்சனை இருந்தால் அவர் யார்கிட்ட போய் சொல்லுவார்? நம்மளை மாதிரி ஜோதிடத்தை தான் வந்து சொல்ல முடியும். அதை போல் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி பல சிக்கலில் இருக்காங்க. இப்போ முந்தானியத்து கூட இங்கே திருத்தணியிலிருந்து ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சிக்கலில் ஒரு கார்னர் பண்ணிட்டாங்க. அவங்கள ஜாபை ஒன்று விஆர்எஸ் கொடுத்துட்டு போனால் கூட இப்போ அவரால் போக முடியாது, காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் அந்த காவல்துறை அதிகாரி இருக்கிறார். அதே போல தான் ஆந்திராவில் திருப்பதியில் டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கும் ஒரு சட்ட சிக்கல். மூல நட்சத்திரம் தனுசு ராசி, அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள். அவங்களும் வெளியே ஒரு வீண்படி அவங்க பேரில். அப்போ வேலை செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல தனுசு ராசி, நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கலாம், பூராடமாக இருக்கலாம், உத்திராடம் 1வது பாதமாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்கள், ஜாக்கிரதை, கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களே அந்த அளவுக்கு பாதகஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து வந்தார். பாதகஸ்தானத்தில் குரு இருந்ததினால் சார் தனுசு ராசிக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம் சார். இது யாருமே யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஜோசியர்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சுபத்துவம், கிரகத்துவம், கரகத்துவம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் யாராலும் இந்த அளவுக்கு ஒரு ரகசியமாக சூக்ஷமமாக இந்த ஜோதிடத்தை பார்க்கணும். ரொம்ப எளிமையாக ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு அதை எடுத்து மக்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இதனால் வரையில் உங்களுக்கு வீண்பழி அவமானங்களோ தோல்வியோ, இதுவரையிலும் தோல்வியே பார்க்காத ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் தோல்வியை பார்த்திருக்கிறார்கள். அந்த தோல்வி அவங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? ஒன்றுமே இல்லைங்க. ராசிநாதன் குரு பகவான் 7ஆம் இடத்தில் பாதகஸ்தானத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. சனிக்கு கேந்திரம் ஏறி ராகுவோடு தொடர்பு கொண்டதால் தனுசு ராசி அன்பர்கள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய சதி வலையில் சிக்கியதை போல
பகைவர்களின் சூழ்ச்சிகளிலே சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சார் அன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து ஒரு கால் வருதுங்க சார். சாமி நான் வந்து ஜாப் பண்ணுறேன், நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு டாக்டர். அந்த கூட கொலீக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் எம்டியே சொல்கிறாங்க, அவங்களோட நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த டாக்டரோட நீங்கள் யாரும் வந்து கோஆர்டினேட் பண்ணாதீங்க, ஓப்பனாகவே சொல்கிறேன், கோஆர்டினேட் பண்ணாதீங்க, அவரோட எதுவும் சேராதீங்க, அவன் விட்டுட்டு போட்டோம். வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் நான் அந்த டீனை போய் சந்தித்து நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். சார் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலோ தவறாக பண்ணி மன்னிச்சிடுங்க சார் கூட, நான் சாரின்னு கூட கேட்டுட்டேன். அப்பாவுக்கு கூட அவர் மனம் இறங்கலை. எது ஒரு டாக்டருக்கு. அப்போ சாதாரணமாக என்ன டாக்டருக்குன்னா அந்த ஜாப் வந்து டிமாண்டாக இருக்கும், டாக்டருக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இந்த பெரிய வெளிநாடுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு எப்படி அவங்களுக்குலாம் 8 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா சம்பளம் இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்கும். டிமாண்டான போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு கூட கவலைப்படாமல் அவனை காலி பண்ணுறாங்கன்னா, அப்போ நார்மலாக ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, நார்மலாக ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள், ஒரு சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு சங்கத்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க, அல்லது ஒரு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஒரு கம்பெனியில் நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த பகைவர்களுடைய தருணம் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவங்களாம் எவ்வளோ பெரிய காரணம் செஞ்சுருப்பாங்க. அப்போ தனுசு ராசிக்கு வேலையில் கஷ்டம், வீண்படி அவமானங்கள் வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு பகவான் பாதகஸ்தானத்தில் இருந்தது தான் காரணம். இதுதாங்க ரகசியம். இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதுவரையிலும் என் பதிவை பார்த்ததே இல்லையா, இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த மாதத்தில் இருந்து அந்த குரு பகவான் சுபஸ்தானம் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். பாதக விலகியது, பகைவர்கள் விலகினார்கள், ஆனாலும் அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சது, ஆனால் அந்த ரணம், அந்த புண்ணு ஆறுவதற்கு, அந்த வலி குறைவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை போல தனுசு ராசி என்பவர்களே, பாதகஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் விலகி 8ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். உங்களுக்கு இனி பயம் இல்லை, இனி வரக்கூடியது எல்லாம் சுபமாக அமையும், பயம் நீங்கும். அப்போ இனிமே உங்களுக்கு பயம் தேவையில்லை. உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும், உங்களுடைய பயம் நீங்கியது. உங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு நல்ல கால நேரம் துவங்கியுள்ளது. அப்போது இதுதான் சாமி எனக்கு கஷ்டம், நீங்கள் சொன்னது கரெக்டு, இது மாதிரி தான் எனக்கு இருக்குது, ஸோ என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களேயானால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். தனுசு ராசி அன்பர்களே.